السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته. اللهم لا أحصي ثناء عليك أنت كما أثنيت على نفسك. اللهم صل على سيدنا محمد النبي الأمي الهاشمي وعلى آله وأصحابه البررة الكرام وعلى سائر الأنبياء والمرسلين والملائكة المقربين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. والذين استجابوا لربهم وأقاموا الصلاة وأمرهم شورى بينهم ومما رزقناهم ينفقون. وقال تعالى: وشاورهم في الأمر فإذا عزمت فتوكل على الله إن الله يحب المتوكلين. قال النبي صلى الله عليه وسلم: التؤدة خير في كل شيء إلا في عمل الآخرة. وقال النبي صلى الله عليه وسلم: الأناة من الله والعجلة من الشيطان. وقال عليه الصلاة والسلام لأشج عبد القيس رضي الله عنه: الحلم والأناة إنك خصلتان فيك تحبهما الله، الحلم والأنات، أو كما قال عليه الصلاة والتسليم. புகழ் அனைத்தும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் வழிமுறைகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபௌ தாபீன்கள், நல்லடியார்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், மேலும் இந்த ஜுமாவினுடைய வெகுமதிகளை அடைந்து கொள்வதற்காக இங்கு குழுமி இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிகழட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா நமக்கு வழங்கிய மிகப்பெரிய பாக்கியங்களில் தீனுல் இஸ்லாம், இஸ்லாமிய மார்க்கம், பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகள் மிகவும் பயன் தரக்கூடியவை, நமக்கு வழிகாட்டக்கூடியவை. சமகால பிரச்சனையாக இருக்கட்டும், இன்னும் எதிர்காலத்திலே நாம் எதிர்கொள்ளக்கூடிய எத்தனை விதமான சூழ்நிலைகளாக இருந்தாலும், நிலைகளாக இருந்தாலும், எல்லா நிலைகளிலும் நமக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு ஒப்பற்ற தலைவரை பெருமான் அல்லாஹு தஆலா நமக்கு அருளி இருக்கிறான். அவர்களுடைய வழிகாட்டுதல்களை அல்லாஹு தஆலா நமக்கு அருளி இருக்கிறான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, மனிதனுக்குள் எத்தனையோ தன்மைகளை, குணாதிசயங்களை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். சில முரண்பாடான குணாதிசயங்களும் மனிதனுக்குள் உண்டு. உதாரணத்திற்கு கோபம், பாசம், கண்டிப்பு, நெகிழ்வு, இதே போன்று அவசரம், பதட்டம், அதற்கு எதிராக நிதானம். இந்த முரண்பாட்டான சில தன்மைகளை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். ஆனால் சிலதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. எதை எடுக்க வேண்டும், எதை விட வேண்டும் என்பதை தெள்ளத் தெளிவாக இஸ்லாம் நமக்கு வழிகாட்டி தருகிறது. அதில் ஒன்றுதான் நிதானம். ஒவ்வொரு விஷயத்தையும் நிதானமாக கையாளுதல், அமைதியாக அதை அணுகுதல், பதட்டமின்றி அவசரமின்றி ஒரு விஷயத்தை எதிர்கொள்ளுதல். இது குறித்து பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: அத்துதது கைருன் ஃபீ குல்லி ஷைஇன். நிதானம் எல்லா காரியங்களிலும் நன்மையானது. இல்லா ஃபீ அமலில் ஆখিরা, மறுமையினுடைய காரியங்களை தவிர்த்து என்பதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இரண்டு விதமான பண்புகள் இருக்கின்றன. எதில் செலவுபடுத்த வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலாவும் ரசூலும் தெளிவாக சொல்லி தருகிறார்கள். உலக காரியங்களிலே நிதானம் சிறந்தது. ஒரு வீடு கட்ட வேண்டுமா, ஒரு
கல்யாணமாகாத குமர்களுக்கு வரன் பார்க்க வேண்டுமா, ஒரு தொழில் தொடங்க வேண்டுமா, அதிலே நிதானம் மிகவும் அவசியமானது. நிதானத்தை கடைபிடித்தாக வேண்டும். நிதானம் தான் சிறந்தது. அதே போன்று மறுமையுடைய காரியங்களில் தர்மம் செய்ய வேண்டும், நோன்பு வைக்க வேண்டும், தொழுக வேண்டும், நேரம் வந்து விட்டது தொழுக வேண்டும். இது போன்ற தருணங்களிலே நிதானத்தை கடைபிடிக்கல் ஆகாது. அதை துரிதமாக செயல்படுத்தி விட வேண்டும். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்து சொன்னார், அவுசினி யா ரசூலல்லாஹ், எனக்கு உபதேசம் செய்யுங்கள். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குதில் அம்ர பித்தத்பீர், உன்னுடைய காரியத்திலே நிதானத்தை கடைபிடி. ஒரு செயலை தொடங்குவதற்கு முன்பு, ஒரு காரியத்தை நீ செய்ய நாடினால், ஒரு வியாபாரம் தொடங்குவதாக இருக்கட்டும், ஒரு புதிய விஷயத்தை கையாளுவதாக இருக்கட்டும், உலக ரீதியான விஷயங்களாக இருக்கட்டும், முதலிலே நிதானத்தை கடைபிடி. தெளிவாக வழிகாட்டினார்கள். நீ எந்த விஷயத்தை திட்டமிட்டிருக்கிறாயோ அதில் நனவு உனக்கு தென்படுமாயின், நனவை நீ உணர்ந்தால், கண்டுகொண்டால், நம்பினால், அதை நீ செயல்படுத்து. அதிலே நன்மைக்கு புறம்பான ஏதாவது ஒரு விஷயம் உனக்கு தென்பெருமையானால் அதை நிப்பாட்டி விடு, அதன் பக்கம் விளையாதே, அதன் பக்கம் முன்னோக்காதே என்பதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டியுள்ளார்கள். எந்த விதத்திலே நிதானத்தை எப்படி கையாள வேண்டும் என்பதற்கும் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதாரணம். அதே போன்று எந்த விஷயங்களிலே துரிதமாக செயல்பட வேண்டும் என்பதற்கும் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதாரணம். ஒரு சமயம் அசருடைய தொழுகையை தொழுது பிடிக்கிறார்கள். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதுவிட்டு மிக வேகமாக மிக வேகமாக எழுந்து தன்னுடைய மனைவியர்களுடைய ஒருவரின் அறைக்கு மிக வேகமாக சென்று விடுகிறார்கள். சென்றுவிட்டு திரும்பி வருகிறார்கள். சஹாபாக்களுக்கெல்லாம் ஒன்றுமே புரியவில்லை. நிதானத்தை போதிக்கக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு வேகமாக அவசரமாக எங்கு சென்றார்கள் என்று யோசித்துக் கொண்டிருக்கையில் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி வருகிறார்கள். சஹாபாக்கள் வினவுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், என்றும் காணாத ஒரு விஷயத்தை இன்றைக்கு நாம் உங்களிடத்தில் கண்டோமே, இவ்வளவு வேகமாக எழுந்து சென்றீர்களே, என்ன காரணம் என்று கேட்ட பொழுது சொன்னார்கள், என்னுடைய இருப்பில சில திருகங்கள் எஞ்சிவிட்டன, சில தங்க நாணயங்கள் எஞ்சிவிட்டன, சில திருகங்கள் வெள்ளி நாணயங்கள் எஞ்சிவிட்டன. அதனால் அதை சதக்கா செய்வதை மறந்து விடுவேனோ என்று அஞ்சி துரிதமாக அதை உரியவர்களிடத்திலே ஒப்படைப்பதற்காக சென்று விட்டேன் என்பதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள். மறுமையுடைய காரியங்களிலே விரைவாக இருக்க வேண்டும். நேரம் வந்து விட்டால் தொழுகையை நிலைநிறுத்த வேண்டும். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது, ஐயுல் அமாலி அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே காரியங்களில் மிகவும் பிடித்தமானது ஓப்பானது எது? அஸ்ஸலாத்து லிவக்திஹா. முதலாவதாக சொன்னார்கள் தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழுவது. நேரம் வந்து விட்டால், அதற்கான முஸ்தஹப்பான நேரங்கள் வந்து விட்டால், சில தொழுகைகளை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாமதப்படுத்தவும் சொல்லி இருக்கிறார்கள். கடுமையான வெயில் நேரங்களிலே உச்சி சாய்ந்தவுடன் லுஹருடைய நேரம் வந்து விட்டாலும் சற்று தாமதப்படுத்தி இதமான நேரம் வரும் வரை தொழுகையை தாமதப்படுத்துவதற்கு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவகாசம் அளித்துள்ளார்கள். ஆனாலும் அதை அசட்டையாக, அலட்சியமாக அதை தாமதப்படுத்தக்கூடாது, அந்தந்த நேரத்திலே முடிக்க வேண்டும் என்பதற்கு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. ஆகையினால்தான் நாம் தொழுகையுடைய நேரங்களிலே பார்க்கும் பொழுது ஃபஜ்ருடைய தொழுகை சூரியன் உதயமாகும் வரை தொழுது கொள்ளலாம். லுஹருடைய தொழுகை அஸர் தொழுகையினுடைய நேரம் வரும் வரை தொழுது கொள்ளலாம். ஆனால் மக்ரிபுடைய தொழுகையினுடைய நேரம் மற்றும் மிக சுருக்கமானது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 நேரங்களை அதற்கு நிர்ணயிக்கவில்லை. ஏனெனில் அதனுடைய நேரம் சுருக்கமானது. ஆகையினால்தான் எல்லா பள்ளியிலையும் பார்த்திருப்போம், மக்ரிப் தொழுகைக்கு இக்காமத்துடைய இடத்துல உடன் என்பதாக போட்டு இருப்பார்கள். ஏனென்று சொன்னால் தொழுகையே அதனுடைய நேரத்தில் தொழுக வேண்டும். ஆக மறுமையினுடைய காரியங்களிலே அலட்சியமாக இருப்பது, பொடுபோக்காக இருப்பது, அப்பொழுது நிதானத்தை கையாளுவது என்பது இஸ்லாம் கற்றுத்தரவில்லை. தொழுகையுடைய காரியங்களாக இருக்கட்டும், மார்க்க விஷயங்களாக இருக்கட்டும், அதிலே துரிதமாக செயல்பட வேண்டும் என்பதுதான் இஸ்லாமிய நிலைப்பாடு. ஹஜ்ரத் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி ஒரு சம்பவம் எழுதுவார்கள். அவர்களிடத்திலே ஒரு சிலர் மஸ்ஜிதுக்கு நன்கொடை வேண்டி வருகிறார்கள். வந்த பொழுது தன்னுடைய இடது கையிலே இருந்த படமுடிப்பை அப்படியே எடுத்து கொடுத்து விடுகிறார்கள். இதில் வந்தவர்களுக்கு ஒரு சந்தோஷமும் இருக்கிறது, ஒரு துக்கமும் இருக்கிறது, ஒரு சங்கடமும் இருக்கிறது.
சந்தோஷம் என்ன? கேட்ட மாத்திரத்திலேயே ஒரு பணமுடிப்பை அப்படியே எடுத்து கொடுத்து விட்டார்கள். வந்த நோக்கம் நிறைவேறிடுச்சு. துக்கம் என்ன, சங்கடம் என்ன? இடது கையில எடுத்து கொடுத்துட்டாங்க. அப்ப அவங்ககிட்ட கேட்கப்பட்டது, ஏன் நீங்க இடது கையில எடுத்து கொடுத்தீங்க? சொல்லுவார்கள், நான் இடது கையில் இருந்து வலது கைக்கு மாறுவதற்கு முன்னால் என்னுடைய மனம் எப்படி மாறும் என்று தெரியாது. ஆகையினால்தான் மறுமையினுடைய காரியமான தர்மம் செய்வதிலே துரிதத்தை கையாண்டேன், அவசரத்தை கையாண்டேன், துரிதமாக செயல்பட்டேன் என்பதாக பதிலளிப்பார்கள். இந்த ஹதீஸுக்கு விளக்கம் அளிக்கையில் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லாஃபி அமலில் ஆகிரா, எல்லா காரியங்களிலும் நிதானம் சிறந்தது, மறுமையினுடைய காரியங்களிலே அல்ல என்று சொன்னதற்கு விளக்கம் எழுதக்கூடிய ஹதீஸ்களை வல்லுநர்கள் இப்படி ஒரு விஷயத்தையும் எழுதுவார்கள். உலக காரியங்களுடைய முடிவு, அதனுடைய ரிசல்ட் எவ்வாறு அமையும் என்பது தெரியாது. நாம் ஒரு விஷயத்தை எவ்வளவு நிதானமாக யோசித்து ஆலோசித்து செய்தாலும் சமயத்திலே விதி மாறி இருந்தால் அதனுடைய முடிவு நன்மை இல்லாததாக கூட தெரியலாம். ஆனால் மறுமையினுடைய காரியங்கள் அப்படி கிடையாது. மறுமையினுடைய காரியங்களை நிதானமாக செய்தாலும் துரிதமாக செய்தாலும் அதனுடைய முடிவிலே எந்த மாற்றமும் கிடையாது, அது நன்மைக்கே உரியது என்பதனால் தான் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லா ஃபி அமலில் ஆகிரா, ஆகிரத்துடைய காரியங்களை தவிர்த்து என்பதாக விதிவிலக்காக கூறியிருக்கிறார்கள். மேலும் இந்த நிதானத்தை பற்றி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு சஹாபி அறிவிப்பார்கள், பாகில் அன் பலி என்ற கோத்திரத்தை சார்ந்த ஒரு நபர் அவருடைய தந்தையோடு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்திருக்கும் பொழுது இரண்டுவரும், பெருமானாரும் அந்த வந்த தந்தையும் ரகசியமாக பேசிக்கொள்வார்கள். அது அந்த மகனுக்கு தெரியாது. பின்னால் சென்று அந்த மகன் தன்னுடைய தந்தையிடத்தில் கேட்பார், நீங்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ரகசியமாக ஏதோ பேசிக் கொண்டீர்களே, அது என்ன விஷயம் என்று கேட்கும் பொழுது அவர்கள் சொல்லுவார்கள், பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு ஒரு விஷயத்தை சொல்லி தந்தார்கள். ஹுதில் அம்ர பித்தத்பீர், உன்னுடைய காரியத்தை நன்கு யோசித்து நிதானமாக செயல்படுத்து. எதுவரை எனில் அதனுடைய நம்ம சொல்லுவோம் இல்ல, அதனுடைய சோர்ஸ் எல்லாமே ஒரு விஷயத்தை தொடங்குவதற்கு முன்னால் அதனுடைய சோர்ஸ் என்ன, அதனுடைய சாதக பாதங்கள் என்ன, இது நன்மையா முடியுமா அல்லது தீமையா முடியுமா என்பதை உனக்கு தெளிவாகும் வரை நீ யோசித்து செயல்படுத்து என்பதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசித்தார்கள் என்பதாக சொல்லுவார்கள். ஆக உலக காரியங்களிலே அவசரம் காட்டக்கூடாது. முக்கியமான காரியங்கள் தொழில் தொடங்குவதாக இருக்கட்டும், ஒரு தொழிலிலே இணைவதாக இருக்கட்டும், அல்லது திருமணங்கள் முடிப்பதாக இருக்கட்டும், எல்லா காரியங்களிலுமே நிதானத்தை கையாள வேண்டும். அதனுடைய சாதக பாதகங்களை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுடைய வார்த்தையிலே சொல்லுவார்கள், ஹத்தா யஜஅல லக மக்ரஜன், உனக்கு அந்த காரியத்திலிருந்து விடுபடக்கூடிய வழி, அது இல்லாட்டி மாற்று வழி கிடைக்கும் வரை அந்த காரியத்திலே நீ ஈடுபடாதே என்பதாக அந்த சஹாபிக்கு உபதேசித்திருப்பார்கள். இது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தரக்கூடிய வழிகாட்டுதல். ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆகினால் தான் இப்படி ஒரு அறிவிப்பை செய்வார்கள், அல் அனாத்து மினல்லாஹ், நிதானம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இருக்கிறது, வல் அஜ்லத்து மினஷ் ஷைத்தான், அவசர குணம் இது ஷைத்தானுடைய புறத்தில் இருக்கிறது. இதே போன்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபி அப்துல் கைஸ், அஷஜ் அப்துல் கைஸ் என்ற ஒரு சஹாபியை பார்த்து சொன்னார்கள், இன்னக இம்ரஉன், உன்னிடத்தில் ஹஸ்லதானி ஃபீக, இன்ன ஹஸ்லதானி ஃபீக, உன்னிடத்தில் இரண்டு குணங்கள் இருக்கிறது, துஹிப்புஹும் அல்லாஹ், அல்லாஹ் தஆலாக்கு அந்த இரண்டு குணங்களும் மிக பிடித்தமானது, அல்லாஹுக்கு மிகவும் ஓப்பான இரண்டு குணங்கள் உன்னிடத்திலே இருக்கிறது என்பதாக ஒரு சஹாபியை பார்த்து சிலாகித்து சொல்லுவார்கள். சொல்லும் பொழுது அதுக்கு விளக்கி சொல்லுவார்கள், ஒன்று அல் அனாத், எந்த காரியத்தையும் நிதானமாக பதட்டப்படாமல் அவசர கதி இல்லாமல் செய்து முடிக்கக்கூடிய தன்மை உங்களிடத்தில் இருக்கிறது. இரண்டாவதாக சொல்லுவார்கள் அல் ஹில்மு, சகிப்புத்தன்மை. நம்முடைய வீட்டிலே சில சங்கடங்கள் ஏற்படலாம், நம்முடைய தொழில் ஸ்தாபனங்களிலே சில சங்கடங்கள் ஏற்படலாம், நம்முடைய உறவு முறைகளில் இருந்து சில சங்கடங்கள் ஏற்படலாம், நம்முடைய நண்பர்களின் புறத்திலிருந்து சில சங்கடங்கள் அசௌகரியங்கள் ஏற்படலாம். ஆனால் அதை சகித்து கொள்ளக்கூடிய மனப்பான்மை உன்னிடத்திலே இருக்கிறது. இந்த இரண்டு தன்மைகளும் அல்லாஹுக்கு மிக ஓப்பானது. சில நபிமார்களை பற்றி அல்லாஹ் தஆலா இப்படியும் சொல்லுவான் குர்ஆனிலே, இன்னஹு லஹலீமுன் அவ்வாஹு முனீப், அந்த நபி எப்படிப்பட்டவர் தெரியுமா? சகிப்பு தன்மையுடையவர்.
ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பு குண்டத்தையே சகித்தார்கள். நெருப்பு குண்டத்திலே வீசப்படுகிறோம் என்று தெரிந்தும் கூட வீசப்படும் வரையிலும் வீசப்பட்ட பின்பும் சகிப்புத்தன்மையோடு இருந்தார்கள். நபிமார்கள் சகிப்புத்தன்மையோடு இருந்தார்கள். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோய்வாய்ப்பட்டார்கள். குடும்பம், உறவு எல்லாம் கைவிட்டு விட்டார்கள். ஊரை விட்டு ஒதுக்கப்பட்டு விட்டார்கள். ரப்பி இன்னி மஸ்ஸனிய துர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டு துதித்துக் கொண்டிருந்தார்கள். அவசரப்படவில்லை, பதட்டப்படவில்லை. இது நபிமார்களுடைய குணம். இன்னொரு ஹதீஸிலே பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியும் ஒரு ஹதீஸை சொல்லுவார்கள், அஸ்ஸம்துல் ஹஸனு வத்துஅதது வல் இக்திஸாது ஜுஸ்உம் மின் 24 மினன் நுபுவ்வா. மூன்று குணங்கள், மூன்று விஷயங்கள் நபித்துவ பண்புகளாக இருக்கின்றன. ஒன்று அஸ்ஸம்துல் ஹஸன், அழகிய பொறுமை. தேவையில்லாத விஷயங்களிலே தலையிடாமல் பொறுமை காட்பது. நம்மை அழைக்காத விஷயங்களிலே, நம்முடைய இடத்துல ஆலோசனை கேட்காத விஷயங்களிலே அமைதி காப்பது. முந்திக் கொண்டு பதிலளிக்காமல், நம்மிடம் எழுப்பப்படாத கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் அமைதி காப்பது அஸ்ஸம்துல் ஹஸன், இந்த அழகிய பொறுமை. இரண்டாவதாக அத்துதது, நிதானம். எல்லாவற்றிலும் நிதானத்தை கடைபிடிப்பது. அல் இக்திசாது, மூன்றாவதாக சொன்னார்கள் நடுநிலை பேணல். எல்லா விஷயத்திலும் நடுநிலையாக இருப்பது. இபாதத்தாக இருந்தாலும் நடுநிலை, பொருளாதாரமாக இருந்தாலும் நடுநிலை, வீட்டு காரியங்களாக பாசமாக இருந்தாலும் நடுநிலை, கோபமாக இருந்தாலும் நடுநிலை, எல்லா விஷயங்களிலும் நடுநிலையை கையாளுவது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நுபுவத்தினுடைய 24 பங்குகளில் 24 பங்காக இருக்கிற 24 பங்குகளில் ஒன்றாக இருக்கிறது என்பதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதற்கு விளக்கம் எழுதுகையில் ஹதீஸ்களை வல்லுநர்கள் எழுதுவார்கள், நுபுவத் என்பது பங்கிடக்கூடிய விஷயம் அல்ல. இவருக்கு இவ்வளவு நுபுவத் இருக்கிறது, இவருக்கு இவ்வளவு, அப்படி கிடையாது. நுபுவத்துடைய உயர்தரமான பண்புகளில் இந்த மூன்று விஷயங்களும் அடக்கம் என்பதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தி இருக்கிறார்கள். அதே போன்று அவசரப்படாமல் எப்படி ஒரு விஷயத்தை கையாளுவது, அவசரப்படாமல் நிதானமாக செயல்படுதல் என்றால் என்ன, இதையும் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக விளக்கியுள்ளார்கள். அதற்குத்தான் இஸ்திகாரா என்ற ஒரு தொழுகையும் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். சஹாபாக்கள் அறிவிப்பார்கள், அல்லமனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாத்துல் இஸ்திகாரா. நமக்கு ஒரு தேவை ஏற்படுகிறது, நமக்கு ஒரு விஷயம் பதட்டமாக இருக்கிறது, செய்யலாமா செய்ய வேண்டாமா என்ற ஒரு தடுமாற்றம் இருக்கிறது, அல்லது நமக்கு ஒரு புதுமையான விஷயத்திலே ஈடுபட இருக்கிறோம், காரியத்தை தொடங்க இருக்கிறோம் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் சொன்னார்கள், பதட்டப்படாமல் 2 ரக்காத் தொழுவுங்கள். 2 ரக்காத் தொழுது, புகாரி ஷரீஃபுடைய ரிவாயத், ஒரு துஆவை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தருகிறார்கள். அந்த துஆவை செய்து கொள்ளுங்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்தகீருக, அந்த துஆவினுடைய பொருள், அல்லாஹும்ம இன்னி அஸ்தகீருக பிஇல்மிக வ அஸ்தக்திருக பிகுத்ரதிக. யா அல்லாஹ், உன்னுடைய ஞானத்தை கொண்டு இதனை நலவை நான் தேடுகிறேன். வ அஸ்தக்திருக பிகுத்ரதிக, உன்னுடைய வல்லமை கொண்டு இந்த காரியத்திலே நான் குதிரத்தை, ஆற்றலை தேடுகின்றேன். வ அஸ்அலுக மின் ஃபضلிகல் அஸீம், உன்னுடைய மகத்தான அருளை உன்னிடத்திலே நான் வினவுகின்றேன். இன் குன்த தஅலமு அன்ன ஹாதல் அம்ர, நான் யோசிக்கக்கூடிய, நான் தொடங்க இருக்கின்ற, நான் ஈடுபட இருக்கின்ற இந்த காரியம் கைருல்லி, இது எனக்கு சிறப்பானதாக இருந்தால், நன்மை பயக்கக்கூடியதாக இருந்தால், ஃபீ தீனி, என்னுடைய மார்க்க விஷயத்திலும், வ மஆஷி, என்னுடைய வாழ்வாதாரத்திற்கும், ஃபக்திருஹுலி, அதை எனக்கு வசப்படுத்தி கொடுப்பாயாக, அதன் மீது எனக்கு ஆற்றலை தந்தருள் புரிவாயாக. வ இன் கான ஷர்ரன், அதிலே எனக்கு எந்த நன்மையும் இல்லை என்றால், நான் தொடக்க இருக்கின்ற, நான் திட்டமிட்டிருக்கின்ற காரியம் அது எனக்கு என்னுடைய தீனுக்கும், என்னுடைய மார்க்கப்பட்டிருக்கும், என்னுடைய வாழ்வாதாரத்திற்கும் பாதகமாக இருந்தால், ஃபஸ்ரிஃப்ஹு அன்னி வஸ்ரிஃப்னி அன், அதை என்னை விட்டு அப்புறப்படுத்திடுவாயாக, அதை விட்டு என்னை அப்புறப்படுத்திடுவாயாக. ஃபக்திர்லி ஃபயஸ்ஸிர்ஹுலி சும்ம பாரிக்லி ஃபீ, பிறகு என்னை உனக்கு எது விருப்பமோ அந்த விஷயத்தை எனக்கு நல்குவாயாக என்ற துஆவையும் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதே போன்று பதட்டப்படாமல் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். இதுவும் நிதானத்தை கடைபிடிப்பதற்கு ஒரு வழியாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகிறார்கள். சொன்னார்கள், ஒரு சமயம் உரித அலையல் உமம், மறுமை நாளிலே நடக்கக்கூடிய பல்வேறு காட்சிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த உலகிலே காட்டப்பட்டிருக்கின்றன. அதை பல சமயங்களிலே விவரித்திருக்கிறார்கள். அதிலே ஒரு ஹதீஸ், உரித அலையல் உமம், பல சமுதாயங்கள் எனக்கு காட்டப்பட்டன.
மறுமையிலே நடக்கக்கூடிய சில காட்சிகள் காட்டப்பட்டன. அதிலே சில நபிமார்கள் எழுகிறார்கள், பெருங்கொண்ட கூட்டத்தோடு செல்லுகிறார்கள். அதாவது அந்த நபியை பின்தொடர்ந்தவர்கள், பின்பற்றியவர்கள் ஏராளமான கணிசமான எண்ணிக்கையிலே அவர்களை பின்தொடர்ந்து செல்லுகிறார்கள். சில நபிமார்கள் எழுகிறார்கள், ஒரு 10 நபர்கள், சிறிய கூட்டம், ஒரு 25, 50, 100 பேருக்குள்ளான ஒரு கூட்டம் அவர்களை பின்தொடர்ந்து செல்லுகிறது. சில நபிமார்கள் எழுகிறார்கள், வெறும் 10 நபர்கள் அவர்களை பின்தொடர்ந்து செல்லுகிறார்கள். சில நபிமார்கள் எழுகிறார்கள், 5 நபர்கள் மாத்திரமே பின்தொடர்ந்து செல்லுகிறார்கள். அந்த நபியை ஏற்றவர்கள் அத்தனை நபர்கள் தான். சில நபர்கள் எழுகிறார்கள், யாருமே கிடையாது, தன்னந்தனியாக செல்லுகிறார்கள். அவர்களை உலகத்திலே ஈமான் கொண்டவர்கள் யாருமே கிடையாது. இப்படிப்பட்ட சில நபிமார்களும் வாழ்ந்திருக்கிறார்கள். அப்பொழுது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி சொல்லப்படுகிறது, வானை பாருங்கள், வானத்தை நோக்குங்கள். வானத்தை பார்க்கிறார்கள், சவாதுன் கசீருன், பெருந்திரளான ஒரு கூட்டம் இருக்கிறது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டம் பெருந்திரளாக கீழே இருக்கிறது. வானிலும் ஒரு பெருங்கூட்டம் இருக்கிறது. பார்க்கிறார்கள், இவர்கள் எல்லாம் யார் என்பதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதற்கு முன்னாலேயே எழுந்து சென்று விடுகிறார்கள். இப்பொழுது சஹாபாக்களுக்குள்ளே ஒரு விவாதம் ஓதிக்கொண்டிருக்கிறது. அந்த நபர்கள் யாராக இருப்பார்கள்? நபியை பின்பற்றியவர்கள் அங்கே காட்டப்படுகிறார்கள் தனியாக. ஆனால் இங்கு ஒரு பெருந்திரளான ஒரு கூட்டம் வானிலே காட்சிப்படுத்தப்படுகிறது. இவர்கள் யாராக இருப்பார்கள்? அவர்களை பற்றி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சின்ன குழுவை கொடுத்து விட்டு செல்கிறார்கள். இவர்களுக்கு கேள்வி கணக்கும் கிடையாது, அல்லாஹ்வினுடைய தண்டனையும் கிடையாது என்பதாக ஒரு குழுவை மட்டும் கொடுத்து விட்டு செல்லுகிறார்கள். சஹாபாக்கள் தங்களுக்கு மத்தியிலே கலந்துரையாடி கொண்டிருக்கிறார்கள். அது யாராக இருப்பார்கள்? சிலர் சொல்லுகிறார்கள், இது நபி அவர்களை பார்த்து ஈமான் கொண்ட சஹாபாக்களாகத்தான் இருக்க முடியும். சிலர் சொல்லுகிறார்கள், இஸ்லாத்திலேயே பிறந்து இணை வைப்பு எதுவும் செய்யாமல் வாழ்ந்து மரணித்தவர்களாக இருக்கலாம் என்பதாக தங்களுக்குள் பல கருத்துக்களை பரிமாறிக் கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவுடன் கேட்டார்கள், என்ன விவாதித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? சொன்னார்கள், அந்த வானிலே காட்சிப்படுத்திய அந்த பெருந்திரளை பற்றி தான் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம், கருத்து பரிமாறிக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் யார் என கேட்ட பொழுது இந்த பதில்களை எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்பட்டது. சொன்னார்கள், அவர்கள் யார் தெரியுமா? 70,000 நபர்கள் கேள்வி கணக்கின்றி இந்த உம்மத்திலிருந்து எந்த வேதனையும் இன்றி நரகத்திலே நுழையாமல், நரகத்தினுடைய வேதனையை, தண்டனையை அனுபவிக்காமல் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியவர்கள். அவர்களுடைய சிறப்பு தன்மை என்ன தெரியுமா? அவர்கள் சிறுக்கான காரியங்களை கொண்டு தன்னை மந்திரிக்கவும் இல்லை, பிறருக்கும் மந்திரிக்கவும் இல்லை. அவர்கள் லா யததய்யரூன, பறவைகளை வைத்து சகுனம் பார்க்காதவர்கள், அல்லாஹ்வின் மீது மாத்திரமே நம்பிக்கை கொண்டவர்கள் என்பதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். ஆக இங்க 3 விஷயத்தை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அந்த கேள்வி கணக்கின்றி சொர்க்கம் செல்லுவோர் அல்லாஹ் அல்லாதவற்றை வைத்து மந்திரிக்க மாட்டார்கள். தனக்கு ஒன்று நேர்ந்து விட்டது. இன்னைக்கு பல விஷயங்கள், பல சம்பிரதாயங்கள் முஸ்லிம்களுக்குள் ஊடுருவியதில் ஒன்று ஜாதகம் பார்ப்பது, ஜோசியம் பார்ப்பது. இது போன்று ஒன்னொன்று மந்திரிப்பது. உடல் சரியில்லாமல் போய்விட்டால், வியாபாரத்திலே ஒரு தொய்வு ஏற்பட்டு விட்டால், வீட்டிலே யாருக்கேனும் நோய்வாய் ஏற்பட்டு விட்டால் உடனடியாக மந்திரிக்க செல்லுவது. அது மந்திரிப்பது என்பது சில ஆகமான முறைகளும் இருக்கிறது. இங்கே சொல்லப்பட்டது சிறுக்கான வார்த்தைகளை கொண்டு எப்படியாச்சும் சரியாயிடணும், என்னத்தை தின்னாச்சும் பித்தம் தெளியணுங்கிற மாதிரி, எப்படியாச்சும் சரியாயிடணும், எங்க போய் மந்திரிச்சா என்ன அப்படிங்கிற மாதிரி சிறுக்கான வார்த்தைகளை கொண்டு மந்திரிப்பது, அல்லது பிறருக்கு மந்திரித்து தருவது, தான் மந்திரிப்பது, அல்லது பிறருக்கு மந்திரித்து ஓதுவது, மந்திரித்து ஊதுவது. அதே போன்று சகுனம் பார்ப்பது. பூனை குறுக்க போயிருச்சு, கெட்ட சகுனம். அந்த காலத்தில் பறவைகளை பறக்க விடுவார்கள். பறவைகளை கீழிருந்து மேலாக பறக்க விடுவார்கள். அல்லது வலது பக்கத்திலே பறந்தால் நறுசகனம் என்பதாக, அந்த பறவை இடது பக்கத்திலே பறந்தால் துருசகனம் என்பதாக கருதுவார்கள். வேறு சில நடைமுறைகளும் அரபுகளுக்கு மத்தியிலே இருந்திருக்கிறது. வில்லிலே எழுதி போட்டு பார்ப்பார்கள். வில்லிலே வரக்கூடியது நல்லதாக வந்தால் அதிலே நல்ல சகனம் என்பதாக கருதி கொள்வார்கள். அது துரதிர்ஷ்டமாக வந்தால் அதை கெட்ட சகனம், துரதிர்ஷ்டமாக கருதி அந்த காரியத்தை விட்டு விடுவார்கள். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இது எதையும் செய்யாதவர்கள் தான் அந்த 70,000 நபர்கள் கேள்வி கணக்கின்றி சொர்க்கத்திற்குள் நுழையக்கூடியவர்கள். நிதானத்தை பற்றி சொல்லும் பொழுது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய விஷயம், அவர்களுடைய காரியங்கள் எப்படி இருக்கும்? நிதானமாக இருக்கும். நிதானமாக இருப்பதன் பொருள் அல்லாஹ்வின் மீதே நம்பிக்கை வைத்து செயல்படுவார்கள். அதே சமயத்தில் இன்னொரு விஷயத்தையும் சொல்லுகிறார்கள், வ அம்ருஹும் ஷூரா பைனஹும், கலந்தால்
கலந்தாலோசித்து செயல்படுவது. ஏனென்று சொன்னால் பல்வேறு கட்டங்களிலே பல்வேறு சஹாபாக்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஆலோசித்திருக்கிறார்கள். ஆலோசித்து செய்வது இது தவக்குலுக்கு முரணானதல்ல, இது நிதானமாக செயல்படுவதற்கு முரணானதல்ல. ஒரு விஷயம் இஸ்திகாரா செய்வது, அல்லாஹ்விடத்திலே அதனுடைய நலவை கேட்பது. இன்னொரு விஷயம் ஆலோசித்து, அது குடும்ப உறுப்பினர்களாக இருக்கலாம், அல்லது தனக்கு நெருங்கிய நண்பர்களாக இருக்கலாம், தனது ஆசிரியர்களாக இருக்கலாம், அல்லது நாம் எந்த துறையில் ஈடுபட இருக்கிறோமோ அதிலே நிபுணத்துவம் வாய்ந்தவர்களாக வல்லுநர்களாக இருக்கலாம். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபியை பார்த்து கேட்டார்கள், உங்களிடத்தில் அடிமைகள் இருக்கிறார்களா? சொன்னார், என்னிடத்தில் எந்த அடிமையும் கிடையாது. சொன்னார்கள், என்னிடத்தில் கைதிகள் சிறைபிடித்துப்பட்டு வரும் பொழுது நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள். அதே போன்று சில கைதிகள் வந்த சமயம் அந்த சஹாபியும் வருகிறார்கள். உடனே 2 அடிமைகளை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த 2 அடிமைகளில் யாரையாவது ஒருவரை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். அவர் அந்த சஹாபிக்கு புரியவில்லை. சொன்னார், யா ரசூலல்லாஹ், இந்த 2 அடிமைகளில் நீங்களே ஒருத்தரை நல்லவராக பார்த்து தேர்ந்தெடுத்து கொடுங்க. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு சொன்னார்கள், அதில் முஸ்தஷாரு முத்தமனுன், யாரிடத்தில் ஆலோசிக்கப்படுகிறதோ அவர் நம்பிக்கைக்குரியவராக மாறிவிடுகிறார். எனவே இந்த அடிமை எடுத்துக்கொள்ளுங்கள். எப்பொழுது நீங்கள் என்னிடத்தில் ஆலோசனை செய்கிறீர்கள், நான் உங்களுக்கு தக்க ஆலோசனை வழங்க வேண்டும் என்பதை உணர்த்திவிட்டு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அடிமையை நோக்கி சொன்னார்கள், இந்த 2 அடிமைகளில் இவரை எடுத்துக்கொள்ளுங்கள், இவர் தொழுவதை கண்டிருக்கிறேன் என்பதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அடிமையை தேர்வு செய்து கொடுத்தார்கள். ஆக கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, உலக காரியங்களிலே நிதானம் மிக முக்கியம். மறுமையினுடைய காரியங்களிலே அதை விரைவாக, எந்த அளவுக்கு விரைவாக முடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு விரைவாக முடிப்பது நல்லது. அந்த நிதானத்துடைய வகைகளில் ஒன்று இஸ்திகாரா செய்வது, பிறருடன் ஆலோசித்து ஒரு காரியத்தை தொடங்குவது, அல்லாஹ்வை மட்டுமே நம்பி ஒரு விஷயத்தில் ஈடுபடுவது. வல்ல ரஹ்மான் இஸ்லாத்தினுடைய எல்லா போதனைகளையும் ஏற்று வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல் வா